ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 8:05 ஃபாஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்னைக்கு ஒரு சில வேலைக்காக போணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேங்க. ஆனா அலாரம் வச்சது 5:30 மணிக்கு. எனக்கு தெரியல, அதாவது ஊர்ல வந்து குளிர் அதிகமா இருக்கிறதுனால தூங்கிட்டேனா, இல்ல வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் குடுத்த மாத்திரையில தூங்கிட்டேனான்னு தெரியல. எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மணி 7 மணி. ஏன்னா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லன்றதுனால 7 மணிக்கு மேல நம்ம எழுந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு, கடகடன்னு கிளம்பி 8:05 ஃபாஸ்ட் பிடிக்கலான்னு பார்த்தா, 8:05 ஃபாஸ்ட் பிடிக்க முடியாது. 9:05 ஃபாஸ்ட் பிடிக்கலான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, செமி ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது வந்து காலியா தான் இருந்துச்சு. அதாவது வந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் நிக்கும். அதாவது எல்லா ஸ்டேஷன்ல நிக்கும். தாம்பரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா போயிடும் அப்படின்றதுனால, சரி இதில நமக்கு சீட் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க. அதாவது வந்து அ எப்படி சொல்றது? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து, நான் எப்பவுமே வந்து எந்த சைட்ல ஒர்க் இருக்கு அப்படின்னாலும், நான் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஊர்ல இருக்கிற முருகர போய் வந்து பார்க்குறது என்னோட வழக்கம். அதே மாதிரி தான் வந்து நான் பாரிஸ் போனேன் அப்படின்னா, சென்னை போனேன் அப்படின்னா வந்து, சென்னையில இருக்க கந்தக்கோட்டை முருகர பார்க்காம வரவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து நான் போகல. ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால, என்னால போய் சாமிய பார்க்க முடியல. சரி இன்னைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் நிக்குது. நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு நரசிம்மர் சுவாமி கோவில் ஒண்ணு இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயில் சாமிய போய் பாருங்க. ஏன்னா சுவாமிய பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமியோட நெற்றிக்கண் தொறந்து காட்டுவாங்க. அது பார்க்குறது விசேஷம் அப்படின்றதுனால, அந்த சுவாமிய வந்து கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து அப்படியே நெனச்சுட்டே வந்தேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கால்ஸ் வேற வந்துட்டே இருந்தது. அப்படியே பேசிட்டே வந்துட்டே இருந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டயட்ல இருக்கிறோம். ஏன்னா வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு வெயிட் போடுது அப்படின்றதுனால, கொஞ்சம் டயட்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் வந்து கிளாம்பாக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் தாங்க இது. இப்போ வந்து இந்த ஸ்டேஷன் வந்து புதுசா வந்து கட்டிட்டே இருக்காங்கன்றதுனால, இடத்தெல்லாம் கேப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. சரி அதெல்லாம் எடுக்கலான்னு, ஏன்னா நான் வந்து இப்போ அடிக்கடிக்கு இந்த சைடு வர்றது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராவல் எல்லாம் சுத்தமா கிடையாது. அதனால வீடு, அப்புறம் கோழி அப்படியே போயிடுது அப்படின்றதுனால, அப்படியே வெளில வர்றது கிடையாதுங்க. அதனால தாங்க இத ஒரு வீடியோவா எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன். கூடுவாஞ்சேரி வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினே வந்து ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வந்துச்சு. தாம்பரம் எல்லாம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு போகுது இந்த ட்ரெயினு. தாம்பரம் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அடிக்கடிக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்க இடம். ஆனா வந்து இப்பலாம் வந்து தாம்பரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவ வரா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வேலையும் இல்ல. இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒர்க்கும் அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வர்றதே கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் எங்கேயுமே நிக்கல. குரோம்பேட், அதுக்கப்புறம் இதெல்லாம் பல்லாவரம். பல்லாவரம் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மோர்லாம் அடிச்சு ஃபாஸ்ட்டா தூக்கிட்டு வந்தாச்சு. ட்ரெயின் வரும்போதுனா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்குங்க. எக்மோர்லாம் வந்தோனே. எக்மோர் வந்து சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நின்னுட்டு இருந்தது ட்ரெயினு. ஐயோ! இந்த ட்ரெயின் நிக்க ரொம்ப நேரம் போட்டுருவாங்களா? இல்ல லோக்கல் ட்ரெயின் போய் மாறலாமா? இல்ல வந்து இதே ட்ரெயின்லயே போலாமான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா, நான் இறங்கிடலான்னு பார்த்தேன். ஆனா இறங்கல. ஏன்னா ரெகுலரா வந்து ஃபாஸ்ட்ல போறவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்லயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க. சரி இவங்களே இறங்காம இருக்காங்கன்னும்போது வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க அப்படின்னு நெனச்சேன். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துட்டாங்க. அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4த் ஸ்டேஷன், அதாவது வந்து கோட்ட ஸ்டேஷன் இறங்கிட்டேங்க. இறங்கி ஸ்டெப்ஸ் ஏறவே முடியல. ஆக்சுவலா ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது தான் நான். ஏன்னா, ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருந்ததுனால ஏறக்கூடாது. இருந்தாலும் நம்ம ஏறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ஏறிட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த 4த் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னாலே, நல்ல பச்சையான காய்கறிகள் வந்து வச்சிருப்பாங்கங்க. அதாவது சீசனுக்கு நமக்கு என்ன கிடைக்குமோ, அந்த காய்கறிகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஆனா நான் வந்து இஞ்சி மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் வாங்கினேன். ஏன்னா அது வந்து அம்மா கேட்டிருந்தாங்க. ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா வந்து அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா, அந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதாவது இந்த மாரி குளிர் சீசன் கிடைக்கும் அப்படின்றதுனால, சும்மா ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டேன். அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பால்கோவா கடைங்க, ஸ்வீட் கடைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பால்கோவா ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்வீட் பால்கோவா, ஸ்வீட்லெஸ் பால்கோவா எல்லாமே கிடைக்கும். சடனா திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, எங்க ஊர்ல இருக்கிற அண்ணா இந்த கடையில வேலை பார்க்குறாரா, இல்ல அவரோட கடையான்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தோனே என்ன பார்த்தோனே கூப்பிட்டாரு. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐய்யயோ! என்ன இந்த அண்ணா கூப்பிடுறாரு அப்டின்னு சொல்லிட்டு. சரி சரி போய் பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா. குலாப் ஜாமுன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரசகுல்லா, பால்கோவா, அதுக்கப்புறம் என்னென்னவோ இருந்துச்சுங்க. எது வேணும்ப்பா எடுத்துன்னு போ வீட்டுக்கு அப்டின்னாரு. இல்ல நான் எதுவும் வேணாம். என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்டின்னாரு. இல்ல நான் கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போலாம், முருகர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேண்ணா அப்படின்னோனே, அம்மாக்கு ஏதாவது எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாரு. இல்லண்ணா எதுவுமே வேண்டாம் அப்படின்போது மட்டும் சும்மா விலை மட்டும் நான் கேட்டேங்க. ஆக்சுவலா வந்து ஸ்வீட் பால்கோவா வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோவே வந்து ரூ. 60 தான். அதாவது லூஸ்ல நம்ம ஸ்வீட் ஷாப்ல விக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர் பால்கோவா. அதாவது இந்த அண்ணன் எடுக்குறாரு பார்த்தீங்களா, இது வந்து 1/4 கிலோவே வந்து ரூ. 60 தான். அதுக்கப்புறம் நெய் வந்து அந்த டப்பா வந்து ரூ. 130 எவ்வளவோ சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இது இல்லாம ஸ்வீட்லெஸ் கோவா ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டேன். ஸ்வீட் இல்லாத கோவா எவ்வளோன்னு சொல்லி கேட்கறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து பக்கத்தில ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அண்ணாகிட்ட என்ன சொன்னேன், "எடுத்துன்னு போ" அப்படின்னு சொன்னாரு. இல்லண்ணா நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எப்பவுமே நம்ம பாரிஸ் வந்தோம் அப்படின்னா, காலையில ஒரு 11 மணிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தாங்க, இந்த ஏரியாவே வந்து காலியா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கையில காசு கொஞ்சம் நெறைய எடுத்துட்டு வரணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ஒரு தெரு இருக்கிறதுனால, ஒண்ணொண்ணுத்தையும் நமக்கு வாங்கணும் போல நமக்கு தோணும். அதனால தான் வந்து கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா, வந்ததும் கொஞ்சம் வாங்கின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் ஆக்சுவலா இன்னைக்கு இங்க மெயினா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பதிமுகம் வந்து பதிமுக பட்டை வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஏன்னா, எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிராம் ரூ. 30 இல்ல ரூ. 60ன்னு வாங்குனனான்னு எனக்கு தெரியல. சரி இங்க பாரிஸ்ல வந்து ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால, பதிவுமுக பட்டை வந்து வாங்கிட்டு, அப்படியே வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். சரி அப்படியே வந்து முருகர பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டே முருகர பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஏன்னா, முருகர் கோயில் பக்கத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைலாம் இருக்கு அப்படின்றதுனால இங்க ஃபர்ஸ்ட்டு ரேட் கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நான் ரேட் கேட்கவே இல்ல. ஏன்னா, கடை வந்து காலையில அப்பதான் ஒரு 10 மணிக்கு தான் தொறக்குறாங்க அப்படின்போது, எடுத்தோனே கடைங்கள்ல போய் ரேட் கேட்டனா நம்மள எப்படினா திட்டி கிட்டி தொரத்தி விட்டுற போறாங்க அப்படின்றதுனால, சரி ஃபர்ஸ்ட்டு போய் முருகர போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர போய் பார்க்கலான்னு போனேங்க. ரொம்ப நாள் கழிச்சு போறேன். அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி, ஜூலைக்கு முன்னாடி சுவாமிய போய் பார்த்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வந்து உற்சவர் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து சுவாமிய போய் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது சந்தோஷம் அப்படின்றது வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் வரும்போது வந்து கொஞ்சம் நார்மலா இருந்து வந்திருந்தோம். ஆனா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உடம்பு முடியாம வந்திருக்குமே அப்படின்னும்போது வந்து சுவாமிய வந்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால கோவில்ல வந்து சொல்றபடியான கூட்டம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப காலியாவே இருந்தது. சுவாமிய வந்து ரொம்ப கிட்ட வந்து நின்னு பார்த்துட்டு, சாமிய வந்து அப்படியே கொஞ்சம் உள்ள கோயில் பிரகாரத்துக்கெல்லாம் வந்து உள்ள போய் சுத்திட்டு, சரவண பொய்கையில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா வந்து டேப்லெட் வந்து நான் போடவே இல்ல. காலைல போட வேண்டிய டேப்லெட் போடல. சரி கோவில்ல போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல உட்காந்து தான் போட்டுனேன். போடும்போதே வேண்டிட்டு தான் போட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்ஜரி ஆயிடுச்சு இதோட சேர்த்து. அதனால இதுக்கப்புறமே வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் எல்லாம் என்ன பண்ண வைக்காத முருகா. நான் இந்த மாத்திரை வந்து இங்க போறது இதே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து நான் கோயில்ல வேண்டின்னு போடணும் அப்படின்றதுனால தான் சுவாமிகிட்ட வேண்டின்னு தாங்க மாத்திரைய போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரவண பொய்கையில வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன். அப்படியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலி எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்கவங்க வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் நின்னு சுவாமிகிட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கிற முருகர்கிட்ட, விநாயகர்கிட்ட, சிவபெருமான் எல்லாருமே இந்த குளத்தில இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வந்து அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, எப்பவுமே வந்து கந்தக்கோட்டத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு ஏதாவது ஒரு பூவோ, இல்ல ஏதாவது ஒரு அர்ச்சனையோ, பன்னீரோ வாங்கின்னு வந்து நான் குடுப்பேன். ஆனா, இந்த தடவ வந்து நான் வாங்கிட்டே வந்து எதுவுமே குடுக்கவே இல்ல. ஏன் அப்டின்னா, மனசு ஃபுல்லா கஷ்டம் வச்சுட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம எதுவுமே சாமிக்கு நம்ம ஆத்மார்த்தமா நம்ம வாங்கி குடுக்க முடியல அப்டின்றதுனால குடுக்கக்கூடாது. ஆத்மார்த்தமா நம்மளால குடுக்க முடியல. மனசு கஷ்டத்தோட எதுக்கு குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, என்னால இந்த தடவ வந்து உன்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்க முடியாது. என்னோட கண்ணீர் மட்டும் தான் அப்டின்னு சொல்லிட்டு, சாமிகிட்ட நின்னு 2, 3 சொட்டு தண்ணீய வந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்னுட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் குளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து எகிறி குதிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா, நான் வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு வந்து அது குதிக்கவே இல்ல. சரி அதுக்கப்புறம் வந்து இந்த பதிமுக பட்டைய வந்து போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கடையில போய் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா,
அங்க வந்து ரேட் ஒரு கடையில ஒண்ணு சொன்னாங்க. இந்த சைடுல ஒரு சில ஷாப் இருக்கு. அதாவது வந்து அ அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருக்கு. அந்த சைடுல ஏதாவது நாட்டு மருந்து கடை இருக்கான்னு போய் கேட்டு பார்க்கலான்னு போனா, அந்த சைடு வந்து நாட்டு மருந்து கிடையாது. அதாவது வந்து உங்களுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி இது வைக்கிற கடை தான் இருக்கு அப்படி சொல்ட்டாங்க. அதனால திரும்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் போடுற ஒர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? சாமி படம் ஃப்ரேம் போடுறது, அதுக்கப்புறம் கதவுல வந்து அந்த தாப்பால் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு. அதனால நான் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கந்தக்கோட்டத்துக்கிட்டயே போயிட்டு, அங்கேயே போய் அந்த நாட்டு மருந்து கடையில விசாரிக்கும்போது, ஒரு கடையில ஒரு ரேட் சொன்னாங்க. பதிமுக பட்டை வந்து பட்டையா கிடைக்காதுங்க. கட்டை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளோ அப்படின்னா, அது வந்து 50 அது வெயிட் போட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வெயிட் போடுங்க அப்படின்போது ரூ. 260 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இந்த கடையில இருக்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு இந்த வீட்டு வாசல்ல கட்டுற அந்த நெல்லோட இதுங்க. அது வந்து ரூ. 240 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம கையில வந்து காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நம்ம பதிமுக பட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நாளைக்கு வந்து தம்பி வந்து ஊர்லேருந்து வராரு. அதனால அவருக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமுக பட்ட வாங்கிட்டு, நான் எனக்கு வந்து 11:40க்கு ட்ரெயின் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டேன். நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணினே இருக்கும்போதே அதாவது நான் நடந்து வரும்போதே என்னோட தம்பி ஃபோன் பண்ணாரு அப்படின்றதுனால அவர்கிட்ட பேசிட்டே வந்துட்டேங்க. வந்து நான் ஸ்டெப்ஸ் இறங்குறதுக்குள்ளேயே வந்து எனக்கு ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்றதுனால கடகடன்னு வந்து ட்ரெயின்ல ஏறிட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கிட்ட பேசிட்டே வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டிய கிராஸ் பண்ணி வந்துட்டேன். கிண்டி கிராஸ் பண்ணி பரங்கிமலையே வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் என் தம்பி ஃபோனே வச்சான். ஆக்சுவலா அப்போலாம் வந்து டைம் ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கிராஸ் பண்ணும்போது. அப்புறம் அந்த பரங்கிமலை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட ஞாபகம் வந்துச்சுங்க எனக்கு. ஏன்னா எங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள சின்ன வயசுல வந்து எங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, சைக்கிள்ல எங்கள வச்சு எங்கள கூட்டிட்டு வருவாரு. அப்போ அந்த சைடு வரும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்பாவும் இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரங்கிமலையில நாங்க பார்க்குற இடங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை யோசனை பண்ணிட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் வந்துச்சு. பல்லாவரம் அப்படின்னும்போதே வந்து எங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஊருங்க. ஏன்னா, நாங்க பல்லாவரம், குரோம்பேட்க்கு நடுவுல தான் பொறந்து வளர்ந்தோம். எங்க அம்மாவும் வந்து அங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால, இந்த பல்லாவரம், குரோம்பேட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு இடம்னு சொல்லுங்களேன். ஏன்னா, என்னோட ஸ்கூலும் அங்க தான், காலேஜ் எல்லாமே அந்த இடத்துல தான் அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே வந்து எப்பவுமே நாங்க எங்க அம்மா கூட எங்கனா வெளியில நாங்க ட்ரெயின்ல போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் டூ குரோம்பேட் வரும்போது வந்து ட்ரெயின் எப்பவாவது நிக்குமா நாங்க வெயிட் பண்ணிட்டே வருவோம். ஏன் அப்படின்னா, ட்ராக்ல குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போனோனே எங்க வீடு வந்துரும். ஏன்னா, ட்ராக்குக்கு பக்கத்துல தான் எங்களோட குவார்டர்ஸ் இருந்துச்சு. அது மாரி நிக்குமான்னு பார்க்கும்போதெல்லாம் நிக்கவே நிக்காது. ஆனா, இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க. எப்பவுமே நாங்க நெனைக்கும் போதெல்லாம் நிக்காது. அதாவது நான் சொல்றது சின்ன வயசுல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பான்ஸ் கம்பெனிக்கு பின்னாடி வந்து நான் வந்த ட்ரெயின் வந்து நின்னுச்சுங்க. நின்னோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஏன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல நெனைப்போம் நிக்குமான்னு. ஆனா, அப்ப நிக்கல. ஆனா, இப்ப நின்னுச்சே. இங்க நின்னுச்சுனா தான் எங்க அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கூட, இங்கேருந்து எறங்கி வீட்டுக்கு வந்து பின்பக்கமா வந்துருவாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் நின்னுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க இருந்ததுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. இருந்த மாரியே இல்ல அப்டின்போது வந்து, நம்மளோட சின்ன வயசோட ஞாபகத்தெல்லாம் எடுத்துட்டு அப்டியே கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் பொறந்து வளர்ந்த அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் ஆச்சு. அதாவது வந்து ட்ரெயின் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்டியே நான் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த சைடு தான் நாங்க காலேஜ் போறதுக்கெல்லாம் சைக்கிள்லலாம் போவோம். ஒரு சில நேரத்துல வந்து இந்த ட்ராக்லலாம் நடந்து போவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் நல்லாவே வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க அப்படின்போது, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து இந்த ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் அப்படின்றதுனால, இங்க ஒரு லக்ஷ்மி தியேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்ததுங்க. அந்த லக்ஷ்மி தியேட்டருக்கெல்லாம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து எங்களுக்கு படம் பார்க்கறதுக்கெல்லாம் கூட்டு வருவாங்க. அந்த தியேட்டர்லாம் இப்ப இல்ல போல இருக்கு. எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பொறந்து வளர்ந்த அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் கிட்டத்தட்ட கட்டியே வந்து ஒரு 50 வருஷம் இருக்கும். ஆனா, இதோ இந்த குவார்ட்டர்ஸ் தாங்க. ஆனா, இப்ப அதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூசு வேலைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நெனச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூலு நான் படிச்ச ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலு, அந்த இடத்துக்கு எதிர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரவணா அதாவது வந்து நம்ம சரவணா ஸ்டோர் எல்லாம் வந்துச்சு. அந்த சைடு தான் ஸ்கூல் இந்த இந்த ட்ராக் வழியா, இந்த கேட் வழியா தான் கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் போவோம், வருவோம். ஆனா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு
ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இவ்வளோ ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் வந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு ஒரு அண்ணா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருந்தாரா, அவர்கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டே வந்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பரமே வந்துடுச்சுங்க. தாம்பரம் வந்தோனே அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மா ஃபோன் பண்ண உடனே கேட்டாங்க, "என்ன வேணும் உனக்கு சாப்பிட்றதுக்கு?" அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே வேணாம்மா சாப்பிட்றதுக்கு. கொஞ்சூண்டு வந்து கஞ்சி மட்டும் வேணும். நான் அது மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்குள்ள வந்து அம்மா என்ன சொன்னாங்க, "வேற ஏதாவது வேணும்னா சாப்பாடு வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "சாப்பாடெல்லாம் வேணாம்மா. நான் வரத்துக்கே மணி வந்து ஒரு 2:30 மணிக்கு மேல ஆயிடும். ஏன்னா ட்ரெயின் வந்து ரீச் ஆகுறதுக்கு வந்து 1:45, 2 மணிக்கு தான் ஆகும். நான் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்து வண்டி எடுத்துட்டு வரதுக்கு 2:30 மணி ஆயிடுமா, வேணாம் நான் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி பொத்தேரி, அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெருமாள் கோயிலு, அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கந்தக்கோட்டை முருகர போய் பார்க்கும்போது, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம உடம்பெல்லாம் நல்லாயிட்டு, அதுக்கப்புறமா சாமிய வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு மாலை வாங்கிட்டு போய் குடுக்கணும். ஏன்னா, இந்த டைம் வந்து நம்ம சாமிக்கு எதுவுமே வாங்கின்னு போய் வெறும் கையோட வந்து பார்க்குற மாரி ஆயிடுச்சு. அடுத்த தடவ வந்து சாமிய நல்லா ஏதாவது மாலை வாங்கின்னு போய் குடுக்கணும் அப்டின்னு நெனச்சுட்டு தாங்க வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வந்துருச்சு. தாம்பரத்த தாண்டி அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டேங்க. இந்த ஏரி வந்துச்சுனாலே எங்க ஊர் வந்துச்சுன்னு அர்த்தங்க. ஆமாங்க. இந்த மலையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலைக்கிட்ட தாங்க நம்ம வீடு இருக்கு. இவ்ளோ தூரம் நான் இப்போ வண்டி எடுத்துட்டு போனோங்க. ஆமாங்க. இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணி போகும்போது லைக்கு, சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி தட்டிட்டு போங்க மக்களே. எல்லாரும் ஹேப்பியா இருங்க மக்களே. பாய் மக்களே.